சும்மா நடந்து போனாலே சரி வரியா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நீ போடா அப்படின்னா என்கிட்டலாம் வர மாட்டேன், எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சில பசங்களாம் ரொம்ப சூப்பர் பசங்க, நல்ல ரெஸ்பெக்டோடு நடந்துக்குவாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க தான். அந்த கோயில்கிட்ட கொஞ்சம் இருக்கிற பசங்க தான் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கையை பிடிச்சி இழுக்கிறது, உள்ளூர்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுறது. ஒருத்தவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, தலைமையத்தை பிடிச்சிருக்காங்க, நெஞ்சில் வச்சு ஊக்கு வச்சு குத்துவாங்க, நெஞ்சில் ஊக்கு வச்சு குத்துவாங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக பார்க்குறதுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து காண்டம் யூசேஜ் இல்லாமல் வந்து செக்ஸுவாலிட்டி பண்ணி சொல்லி சொல்லுவாங்க. காண்டம் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுவோன்னு சொல்லி அதுக்கே வற்புறுத்துவோம். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? ஒரு 12 மணி நேரம் நின்னாலும் ஒரு 1000 ரூபாய் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? அங்கே 7 மணிக்கு வந்தாலும் 6 மணிக்கு வந்தாலும் சரி தான், நைட்டு விடியோடி இருந்தாலும் சரி தான், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நைட் லைஃப்ன்றது முக்கால்வாசி கஷ்டம். என்ன நடக்கும்? பசங்க நல்லா பேசுவாங்க, ஒவ்வொரு பசங்க ரொம்ப ஹார்டாக பேசுவாங்க. இந்த 3 நாள் செலவுன்றது இந்த நைட் லைஃப்பில் உங்களுக்கு கிடச்சிருமா? இல்லை எனக்கு தேவையானது நான் இங்கே வந்து ஜாலியாக இருக்கணும், எங்கள் கூத்தாண்டர் கோயிலுக்கு வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் வந்து மற்றபடி இந்த 6 ஒர்க்குன்றது. நைட் லைஃப்பில் வந்து நாங்கள் சும்மா வெளியே சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறோம். அந்த டயத்தில் வந்து காரில் வரவங்க, பைக்கில் வரவங்க, ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ரகடாக வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டு போயிடுறாங்க. போயிட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. நாங்கள் நிற்கும்போது நாங்கள் போய் என்னன்னு கேட்டால், இல்லை நாங்கள் சும்மா ஜாலியாக தானே வந்து இது பண்ணிட்டு போனோம், உங்களை ஏற்றிடுறோமா வைக்கிறோமா அப்படின்னு எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மிச்சபடி சில பேர் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க, அவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் பண்ணுற தப்பு தான் அப்படி இருக்குது. லைஃப்பில் 2 விதம் இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா வரீங்கன்ற தாண்டி இப்போது நைட் லைஃப்ன்ற ஒரு விஷயமே இங்கே இருக்குது. ஸோ அதை இதை ஈக்குவலைஸ் பண்ணி உங்ககிட்ட பேசுகிற விதங்கள் இருக்குமா? எவ்வளோ, என்ன, வரியா, அந்த மாதிரி கூப்பிட்ற விஷயம்? அப்படி நிறைய பேர் கேட்குறாங்க. சும்மா நடந்து போனாலே சரி வரியா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எவ்வளோ, என்கிட்டலாம் வர மாட்டேன், நான் வரல, நான் அப்போல்லாம் பண்ண மாட்டேன், நீ போடா அப்படின்னா என்கிட்டலாம் வர மாட்டேன், எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இளைஞர்கள் எல்லாமே அதிகமாக வந்து படையெடுத்து வர நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைமில், நைட் லைஃபு, நைட் அங்கங்கே எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. இந்த பாலியல் தொழில்களை சார்ந்து தான் போகிறது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். எல்லாம் ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு. பசங்களுக்கு வந்து என்ன, இப்போ அழகழகாக இருக்காங்க, அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும், சிரிக்கணும், விளையாடணும், பேசணும், இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் வர்றாங்க. வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே தெரிஞ்சது தானே, மக்களுக்கும் தெரிஞ்சது தான், நம்மளுக்கும் தெரிஞ்சது தான். எல்லாமே ஒரு ஜாலி ஃபன்னு, அவ்வளோதான், வேறு எதுவும். இதில் பசங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? இந்த ஒரு சில பசங்களாம் ரொம்ப சூப்பர் பசங்க, நல்ல ரெஸ்பெக்டோடு நடந்துக்குவாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க தான். அந்த கோயில்கிட்ட கொஞ்சம் இருக்கிற பசங்க தான் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கையை பிடிச்சி இழுக்கிறது, உள்ளூர்காரங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுறது. சரி, இதில் என்ன வருமானம் வந்துருந்து ஒரு நாள் நைட்டில்? இதில் என்ன வருமானம்? வருமானங்கிறத தாண்டி ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். வருமானங்கிறது இல்லை. இங்கெல்லாம் வந்து ரூம்பு ஒரு நாளைக்கு கூவாகத்தில் வந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய். ஒரு வாரம் இருந்தால் என்னாச்சு, 3 நேரம் சாப்பாட்டு செலவு. எந்தெந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், ஃப்ளைட்டில் வரோம், ட்ரெயினில் வரோம், பஸ்ஸில் வரோம், அதெல்லாம் தாண்டியே கிடச்சிட்ட போது எல்லாமே ஃபன்னுக்கு தான். ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் இந்த ஒரு நைட் லைஃபாக வந்து இருக்குதா? அப்போது இல்லை அந்த செலவெல்லாம் வந்து பூர்த்தி இங்கே பண்ண முடியாது. இல்லை, அதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்கல்ல, இது இந்த ஒரு நைட்டில் உங்களுக்கு வந்து கிடைச்சிருமா? இந்த இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் ஜாலிக்காக பண்ணுவாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் கிடைக்காது. ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் இந்த வருஷம் காவல்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பசங்களோட ஆவடி எதுவும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப காவல்துறை வந்து பசங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி பைக் ரைடு அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் வந்து நாங்கள் சேஃப்டியாக இருப்போம். சரி, தலைமையத்தை பிடிச்சிருக்காங்க, நெஞ்சில் வச்சு ஊக்கு வச்சு குத்துவாங்க, நெஞ்சில் ஊக்கு வச்சு குத்துவாங்க. அதாவது ப்ரெஸ் வச்சவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்காண்டி குத்துவாங்க. இல்லை ஒரிஜினலாக இல்லை, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக பார்க்கறதுக்காண்டி குத்துவாங்க. இந்த வருஷம் அதெல்லாம் கிடையாது. காவல்துறைக்கு மெயினாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஊக்க வச்சு சும்மா ரோட்டில் நிற்கும் போதேவா? ரோட்டில் நிற்கும் போது கிடையாது, நாங்கள் இப்படி சும்மா லைனில் நிற்கும் போது குத்துவாங்க. அவங்களுக்கு வந்து காவல்துறைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சோம். வேற என்னெல்லாம் பசங்க பிஹேவ் பண்ணுவாங்க? அதிகபட்சமா இப்போ ஊக்கில் முன்னாடி விட இப்போ ரொம்ப கம்மியாக. அதான் முன்னாடி என்னதான் பிஹேவ் பண்ணாங்க? அப்படி ரொம்ப ஓவராக இருந்துச்சு. பைக் ரைடு, காரு மேலே ஏற்ற வர்றது, 2 வீலர் மேலே ஏற்ற வர்றது, சைடு விடுறது செய்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. காவல்துறைக்கு தான் இந்த வருஷம் நாங்கள் மெயினாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்? ஜென்ரலாக இந்த கூவகம் வந்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு வரும்? கூவகத்துக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கு நாங்களாம் அங்கங்கே அந்தந்த ஸ்டேட்லேருந்து நாங்கள் வர்றோம். பட் கூவகத்துக்கு நாங்கள் வந்து போகிறதுக்கு செலவு ஜாஸ்தியாக தான் ஆகும். இந்த நாங்கள் செலவை வந்து பெருசுப்படுத்தலை. எங்களோட சந்தோஷத்தை நாங்கள்
செலவாக நினச்சிக்கிறோம். அந்த செலவு இந்த ஒரு நைட்டில் உங்களால் வந்து இது அப்படி எடுக்க முடியாது. நாங்கள் வந்து எங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி தான் இங்கே நிற்கிறோம். செலவுக்காண்டி நாங்கள் செலவை போட்ட காசை எடுக்கிறதுக்காண்டி இங்கே வந்து நிற்கலை நாங்கள். சரி, அப்படி இருக்கும்போது அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு நைட்டில்? சம்பாதிக்கிறதுக்காண்டி நாங்கள் இங்கே வரல, சரியா? பட் எங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக இல்லை. இப்போ அதுக்குமே ஒரு விலைன்னு ஒன்று இருக்கும். இப்போ இத்தனை பேர் அப்படின்றப்போ அதுக்கான ஒரு விலை இருக்குல்ல? கிடையாது, எங்களோட சந்தோஷத்தை வெளிக்கொணதுக்கான தான் நாங்கள். இந்த நைட் லைஃப்பில் வந்துட்டு இந்த ஆண்கள் எந்த அளவுக்கு எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? எல்லாருமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நாம நடந்துக்கிற முறைகளில் பொறுத்து இருக்கு. எங்கள் திருநங்கை மக்கள் நடந்துக்கிற முறைகளை பொறுத்து இருக்கு. சரி, இப்போது அதிகபட்சமாக இந்த 3 நாள் இங்கே தங்கியிருக்கீங்களே, எவ்வளோ செலவு ஆகும் உங்களுக்கு 3 நாள் சேர்த்து? ஒரு நாளைக்கு வந்து ரூம் வாடகை வந்து 4000 ரூபாங்க. அது இல்லாமல் சாப்பாடு செலவு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 20,000 ரூபாய் ஆகும். 20,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் ஆகுதா? அது இந்த அதிகமாகவும் ஆகும். அது அவங்கவுங்களோட பட்ஜெட்டே அவங்கவுங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி. சரி, இந்த 2 நாளில் அந்த 20,000 ரூபாய் உங்களால் சம்பாதிச்சிட முடியுமா? சம்பாதிக்கிறதுக்காக வந்தோம். எங்கள் மக்களுக்காக நான் பார்க்க வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்தோம். காசுக்காக நான் பார்க்குறேன். எங்கள் சமூக மக்களை நாங்கள் பார்க்கறதுக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்தோம். நாங்கள் உழைச்ச காசை எடுத்து செலவு பண்ணுறோம். அவ்வளோ. எங்களுக்கு நைட் லைஃப்ன்றது கொஞ்சம் நீங்களே சொன்னீங்களே, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சன்றதை விட முக்கால்வாசி கஷ்டம் தான். என்னெல்லாம் நடக்கும்? கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடக்கும்? ஒவ்வொரு பசங்க நல்லா பேசுவாங்க, ஒவ்வொரு பசங்க ரொம்ப ஹார்டாக பேசுவாங்க. அதுக்கு வந்துட்டு எங்கள் சேஃப்டி நாங்கள் கொஞ்சம் பார்த்துப்போம். ரூம் பைசா கொடுக்கணும். மற்றபடி எங்களுக்கு சாப்பாடு செலவு, மற்றபடி நாங்கள் இருக்கிறது எங்கள் ட்ரெஸ்ஸிங் செலவு, இது மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. சரி, இந்த 3 நாள் செலவுன்றது இந்த நைட் லைஃப்பில் உங்களுக்கு கிடச்சிடுமா? இல்லை, நாங்கள் அங்கேருந்து எங்களோட நாங்கள் வந்துட்டு தனியாக அந்தந்த ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறோம். நான் வந்து டெய்லராக இருக்கிறேன். நான் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் போடுற டெய்லராக இருக்கிறேன். அதில் வந்துட்டு நான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வச்சுருக்கிறேன். அது மூலிமா நான் அங்கே சம்பாரிச்சு கொண்டு வந்துட்டு இங்கே இருக்கிறேன். எனக்கு தேவையானது நான் இங்கே வந்து ஜாலியாக இருக்கணும், எங்கள் கூத்தாண்டர் கோயிலுக்கு வந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் வந்து மற்றபடி இந்த 6 ஒர்க்குன்றதுக்கெலாம் ஒரு இது அது நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அதுக்காண்டிலாம் வரல. நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் தான் நாங்கள். இந்த நைட் லைஃப்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது? இப்போது நைட் லைஃப்ங்கிறது ஏதோ ஒரு இதாக போகுது, அவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்துட்டு நிறையா பசங்க வருவாங்க, நிறையா வயசானவங்க வருவாங்க, எல்லாரையுமே நீங்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிரும்ல. ஆமாம். ஸோ அப்படி நீங்கள் சந்திக்கிற கஷ்டங்கள் இந்த நைட் லைஃப் அப்படிங்கிறப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் கூத்தாண்டரோட நினச்சி தான் நாங்கள் சந்திக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் இப்போ எங்களோ வயசானவங்களோ எல்லாருமே நாங்கள் எங்கள் கூத்தாண்டவராக நினச்சி தான் நாங்கள் சந்திக்கிறோம். மேக்ஸிமம் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னா எவ்வளோ செலவாகும் உங்களுக்கு அதிகபட்சமாக? 3 நாளைக்கு செலவாக 10,000 ரூபாய் செலவாகும். எல்லா செலவையும் சேர்த்தா, ரூம்லேருந்து எல்லாமே, நம்ம ரூம் செலவு, சாப்பாடு செலவு எல்லாத்தையும் சேர்த்தா 10,000 ரூபாய் செலவாகும். இதில் இப்போ இந்த 10,000 ரூபான்றது இந்த 2 நாள் நைட் லைஃப்பில் எடுத்துட முடியுமா உங்களால்? எங்களால் அது முடியாது. நாங்கள் வந்து அதுக்காண்டி நாங்கள் வரல, இந்த பணத்துக்காண்டி வரல, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி தான் வந்துருக்கோம். அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க இந்த மாதிரி நைட்டில் நிற்கிறீங்க? எவ்வளோ நேரம் நிற்பீங்க? எப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னா? ஒரு 12 மணி நேரம் நின்னாலும் ஒரு 1000 ரூபாய் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஆனால் நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்துடுறீங்களா? எத்தனை மணிக்கு? நாங்கள் 7 மணிக்கு வந்தாலும் 6 மணிக்கு வந்தாலும் சரி தான், நைட்டு விடியோடி இருந்தாலும் சரி தான், ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களை பொறுத்தளவு. சரி, இப்போ வரவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? வந்து பேசுகிற ஆட்கள் ஒருத்தவங்க ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க டீசெண்டாக வந்திருப்பாங்க, எல்லாமே இருக்குது எங்கள் லைஃப்பில் வந்து. எல்லாருமே வருவாங்க, எல்லா விதமான ஆட்களையுமே நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்குதோம். இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு இந்த நைட் லைஃபாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பேரை எங்களோட கஷ்டத்தை விட எங்களுக்கு வந்து இது வந்து வருஷத்தில் ஒரு 3 தடவை எங்களுக்கு என்ஜாய், அதுதான் எங்களுக்கு பெருசாக தருது. நாங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே அடிபட்டு வந்திருக்கோம். இது ஒரு அடிதான் அப்படின்னு நினச்சிக்கும் போது வந்து நாங்கள் எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டோம். நீ அப்படி தானா, போ, சாப்பிட விட மாட்டோம், நல்லா இருப்போம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த விஷயம் நடக்க தான் செய்யுது, இன்னமும் நடக்க தான் செய்யுது. நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி விஷயம்? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க? என்ன ரூடாக பிக்கப் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ரூடாக பிக்கப் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு சிலர் வந்து வல்கராகவும் இது பண்ணுவாங்க. பணம் கொடுக்குற விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இது பண்ணுங்க நான் அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இல்லை கொடுக்காதே ஏமாற்றிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் அப்போ திருப்பி கேட்க முடியாது அவங்களால. என்ன பண்ண முடியும்? நாங்கள் கேட்போம், கேட்காம இருக்கலாம்ல. இன்னொரு விஷயம் வந்துட்டு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து காண்டம் யூசேஜ் இல்லாமல் வந்து செக்ஸுவாலிட்டி பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுடைய சரௌண்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி எல்லா இடத்துலையுமே காண்டம் யூசேஜை பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. காண்டம் யூசேஜ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லுவோம். அதில் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். காண்டம் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கே வற்புறுத்துவோம்.
அதே வற்புறுத்துவாங்களா? ஆனால் அது முடியாதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற அதில் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வேறு டீலிங் வந்துட்டு மோட்டிவேட் வந்து வேறு மாதிரி டீலிங் மாறும்.